உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் நேற்று ஒரு நாள் நடந்த எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இந்த ஷோவோட நோக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் ஒவ்வொரு நாள் காலையிலும் தவறாமல் இந்த நிகழ்ச்சி உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பல உறவுகளை சென்றடையும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. நேற்று திரும்பவும் ஆடியோ பிரச்சனை ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அது ஒரு டெக்னிக்கல் கிளிச் இருந்தது. 100% சரி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நிச்சயமாக இருக்காது. இன்னொரு சைட் மிஸ்டேக் இருக்குது. அது அவுட் போடும் போது ஏதோ இஷ்யூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் கமெண்ட்டில் உறவுகள்லாம் அண்ணன் எவ்வளோ சூனியம் வச்சுட்டானே, டிஸ்டி சுற்றி போடுங்கண்ணே அப்படின்லாம் கமெண்ட் பார்த்தேன். ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் யர் லவ். அவ்வளோ கமெண்ட்ஸ் அமைச்சிருந்தீங்க. ஓகே, ஒரு சின்ன வேண்டுகோள். வீடியோ முழுமையாக பார்க்குற உறவுகளுக்கு என்னுடைய நன்றிகள். அதே மாதிரி எப்பவும் போல உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் இந்த கண்டென்ட்டோட தன்மையும் அதே மாதிரி பல விஷயங்களையும் அப்டேட் பண்ண உங்களுடைய கமெண்ட், அந்த கமெண்ட் அப்படின்றது அப்படி பேர் அப்படி வச்சுருக்காங்க. ஆனால் அது என்னென்னா, என் உறவுகள் என்கிட்ட பேசுகிறாங்க, அந்த உறவுகளுக்கு நான் பதில் கொடுக்குறேன் அப்படின்றதான். இட்ஸ் பாண்டிங். அதனால அதை வந்து நான் சொல்கிறேன். கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸ்டேட்டஸ் ஷோக்குள்ளே போவோம். முதலாவதாக தலைப்புச் செய்திகள். இன்றைக்கி எல்லா கதையும் ஏதோ ஒரு கேமராவோட தொடர்புள்ள கதை தான். கேட்டால் உங்களுக்கு புரியும். ஒன்று, முதல்வர் விஜய் நேற்று முதல் தடவையாக தேசிய அரசியலில் ஒரு பெரிய அறிக்கையை வந்து விட்டிருக்காரு. அதில் ஒரு புது யோசனையும் இருக்குது. இரண்டாவதாக, ஒரே சம்பவம் 2 வீடியோ 2 நேரெதிர் கதை. தூத்துக்குடியில் நடந்தது என்னன்னு நிதானமாக சொல்கிறேன். 3, ஒரு நடிகரோட கடைசி படம் நேற்று முதல் காட்சி பார்த்தது. கேரளாவில் இருந்து ஒரு ரசிகர் சொன்ன ஒரு வாக்கியம் அரசியல் அர்த்தம் உள்ளது, நான் சொல்கிறேன். 4வதாக, 1500க்கும் மேற்பட்ட போலி வெடிகுண்டு மிரட்டல் மெயில். ஸோ அனுப்பினவர் யார், ஏன் அனுப்புனாங்க கேட்ட அதிர்ச்சி ஆகிடுவீங்க, சொல்கிறேன். 5வதாக, உங்கள் வீட்டு ரேஷன் அரிசி எங்கே போகுதுன்னு ஒரு கணக்கு நேற்று வெளியே வந்திருக்கு. இந்த வருஷமே 9 லட்சம் கிலோவுக்கு மேலே உறவுகளே, என்னன்னு சொல்கிறேன். 6வதாக, எம்எல்ஏ மார்கண்டேயன் வழக்கில் ஒரு கதவு அடைச்சு இன்னொரு கதவு திறந்திருக்கு. 7வதாக, டெல்லியில் நள்ளிரவில் நடந்த வன்முறையில் ஒரு உயர் போலீஸ் அதிகாரியே படுகாயமாயிருக்காரு. போராட்டம் புது கட்டத்துக்கு போயிருச்சு. இன்னைக்கு முக்கிய செய்தி 2. 1, முதல்வர் விஜயோட முதல் பெரிய தேசிய அரசியல் அறிக்கை, கூடவே ஜனநாயகன் வெளியிட்ட நாள் கதை. ஸோ அது ஒரு செக்மெண்ட். 2வது, தூத்துக்குடி காவல் நிலைய மரண விவகாரம். 2 தரப்பு சொல்கிறதையும் அப்படியே சொல்கிறேன். முதல்வர் கதைக்கு போவோம். முதல்வர் விஜய் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தமிழ்நாடு விஷயங்களில் தான் அதிகம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ நேற்று முதல் தடவையாக தேசிய அரசியல் மேடையில் ஒரு முழு அறிக்கை. அதில் 3 விஷயம். 1, ராகுல் காந்தி கைதுக்கு கண்டனம். டெல்லியில் ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது பண்ணப்பட்டதை ஜனநாயகத்திற்கு எதிரானதுன்னு நேரடியாக கண்டிச்சிருக்காரு. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் நடத்துகிற போராட்டத்துக்கு முழு ஆதரவும் சொல்லியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய் சார். இதுதான் எல்லாருமே கேட்டாங்க. ட்வீட் அன்றைக்கே நீங்கள் போட்டுட்டீங்க, இப்போது உங்களுடைய அறிக்கையை விட்டுருக்கீங்க, மகிழ்ச்சி. 2வதாக, நீட் நிலைப்பாடுடைய விஷயம். ஸோ நீட் தேர்வை முழுசாக அகற்றப்படணுங்கிறது தாவேக்காவோட அடிப்படை நிலைப்பாட்டை வந்து திரும்ப வந்து உறுதி பண்ணியிருக்காப்புல. 3வது, இதுதான் புதுசு, ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் யோசனை. அதாவது கல்வி இப்போது மத்திய மாநில பொதுப்பட்டியலில் இருக்குது. அதனால தான் நீட் மாதிரி தேர்வுகளை மத்திய அரசு வந்து திணிக்க முடியுது. ஸோ அதுக்கு இடைக்கால தீர்வாக ஒரு சிறப்பு பொதுப்பட்டியல் உருவாக்கி கல்வி அதிகாரத்தை மாநிலங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு கொள்கை யோசனையை முதல்வர் அவர்கள் முன் வச்சிருக்காரு. ஸோ இது வெறும் கண்டன அறிக்கை இல்லை, ஒரு பாலிசி தீர்வோட வந்திருக்கிற ஒரு அறிக்கையாக நம்ம பார்க்க முடியுது. அதுதான் இதோட வித்தியாசம். ஸோ தேசிய அளவில் இதுக்கு என்ன எதிர்வினை வருதுன்னு நான் உங்களுக்கு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இதே நாளில் தான் அவருடைய கடைசி படம், நம்ம சிஎம் விஜய் சாரோட கடைசி படம் வெளியாச்சு. முதல் நாள் இரவே இயல் இசை கல்லூரி தாகூர் அரங்கத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகளோட சேர்ந்து முதல்வர் ஜனநாயகன் படத்தோட சிறப்பு காட்சியை பார்த்தார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாருமே. ஸோ நேற்று காலையில் இருந்து நாடு முழுக்க முதல் காட்சி வந்து கொண்டாட்டமாக அப்படியே திருவிழா மாதிரி இருந்தது. கொச்சினில் விடியறதுக்கு முன்னாடியே கியூ, அப்படியே அவ்வளோ பெரிய கியூ. ஸோ கோயம்புத்தூர் ரசிகர்கள் 250 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்து படம் பார்த்த கதை. சென்னை ரோகிணியில் திரையரங்கமே அது எப்போவுமே பிளாஸ்டாக இருக்கும், அதிர்ந்த கொண்டாட்டம். ஸோ இதில் ஒரு வாக்கியம் என் காதில் நின்றுச்சுங்க. கேரள ரசிகர் ஒருத்தர் சொன்னார், விஜய் அடுத்து கேரளாவிலையும் தன் கட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சினிமா ரிலீஸ் அன்னைக்கு பக்கத்து மாநிலத்தில் இருந்து இந்த பேச்சு வருதுன்னா
அது வெறும் ரசிகர் உணர்ச்சி இல்லை, கவனிக்க வேண்டிய அரசியல் ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ ஒரு குறையும் பதிவாகி இருக்கு. படத்துக்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்டதால் குடும்பத்தோட தியேட்டருக்கு போக முடியலங்கிற ஆதங்கத்தை சில பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. சிலர் இது மத்திய அரசோட வேலைன்னு குற்றம் சாட்டுறாங்க. ஸோ இது அவங்க கருத்து. சான்றிதழ் ஏன் அப்படி வந்ததுன்னு அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் இல்லை. வசூல், விமர்சனம், மற்ற மாநில வரவேற்புன்னு முழு படத்தையும் நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்தபடியாக செக்மெண்ட் 2 முக்கிய செய்தியில் 2வது முக்கிய செய்தி நிதானமாக 2 பக்கத்தையும் சமமாக வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதில் இப்போ இருக்கிறது 2 நேர் எதிரான கதைகள் தான். நடந்தது என்ன? ஜூலை 17 அன்னைக்கு தூத்துக்குடியில் அருணாச்சலம்ங்கிறவர் சட்டவிரோத மது விற்பனை வழக்கில் கைது பண்ணப்பட்டார். 120 பாட்டில்கள் பறிமுதல்னு அந்த வழக்கு விவரம் இருந்துச்சு. ஸ்டேஷன் பெயிலில் விடுவிக்கப்பட்ட பின்னாடி உடல்நிலை மோசமாகி மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இல்லாமல் நேற்று அதிகாலை உயிரிழந்தார். ஸோ இங்கே வரைக்கும் 2 தரப்பும் ஒத்துக்கிற ஃபேக்ட். இனிதான் கதை பெரியுது. போலீஸ் தரப்பு சொல்கிறது இதுதான். கைதான போது டாக்டர் பரிசோதிச்சு வெளிப்புற காயம் எதுவும் இல்லை, நீதிமன்ற ஆஜருக்கு தகுதியானவர்னு சான்று கொடுத்ததா சொல்கிறாங்க. ஸோ காவல் நிலைய லாக்அப் சிசிடிவி காட்சிகளையும் வெளியிட்டிருக்காங்க. அதில் அவர் மற்ற கைதிகளோடு இயல்பாக பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு மயங்கி விடுறதா காவல்துறை சொல்லுது. ஸோ தாக்குதல் எதுவும் நடக்கலை, திடீர் உடல்நல பாதிப்பு தாங்கிறது அவங்க நிலைப்பாடு. குடும்பத்தார் தரப்பு சொல்கிறது இதுதான். ஸோ இறப்பதற்கு முன்னாடி அருணாச்சலம் தானே பேசின ஒரு வீடியோ சமூக வலைத்தளத்தில் பரவுது. அதில் காவலர்கள் தாக்கினாங்க, அதனால தான் காயம்னு அவரே சொல்கிறாரு. மருத்துவமனை வாக்குமூலத்திலையும் 4 பேர் அடித்தாங்கன்னு தான் சொன்னதாக குடும்பம் சொல்லுது. யாருன்னு அடையாளம் சொல்லலை. அப்போது அவர் மனநிலை குழப்பமாக இருந்ததும் பதிவாயிருக்கு. அவரோட தாயார் சொல்கிறது மூக்கிலையும் வாயிலையும் ரத்தம், தலையில் காயம், மூளையில் இரத்த கசிவு கண்டறியப்பட்டு 3 அறுவை சிகிச்சை, 2 நாளுக்கு அப்புறம் மரணங்க. ஸோ உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து சம்மந்தப்பட்ட காவலர்கள் மேலே நடவடிக்கை வேணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போது நிலைமை என்ன? ஒரு பக்கம் போலீஸ் சிசிடிவி, இன்னொரு பக்கம் அவரே பேசின வீடியோ. 2 கேமரா, 2 நேரெதிர் கதை. இதில் எது உண்மைன்னு சொல்ல வேண்டியது நான் இல்லை, நீங்களும் இல்லை. போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையும் ஃபாரன்சிக் விசாரணையும் தான். அது வர வரைக்கும் 2 தரப்பையும் சொல்கிறாங்க அப்படின்ற அந்த அளவில் தான் நான் வைக்க முடியும். எதையும் உண்மைன்னு நான் இங்கே அறிவிக்கலை. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவுங்க, அளவுகோல் எல்லாருக்கும் ஒன்று தான். காவல் நிலையத்தில் ஒருத்தர் உயிரிழந்தாங்கன்னா அது சாதாரண மது வழக்கு கைதியாக இருந்தாலும் முழு உண்மையை வெளியே வர வரைக்கும் இந்த கேள்வியை விடமாட்டேன். ஃபாரன்சிக் முடிவு வந்ததும் அதை அப்படியே நான் சொல்கிற உறவுகளே, எந்த பக்கம் சாஞ்சாலும் சரி. அடுத்ததாக செய்தி சுருக்கம். 1, டெல்லி போராட்டம் நள்ளிரவில் மோசமான திருப்பம். ஜந்தர் மந்தரில் பகுதியில் நள்ளிரவில் கடும் வன்முறை வெடிச்சிருக்கு. துணை போலீஸ் கமிஷனர் உட்பட பலர் படுகாயம்னு பத்திரிகை செய்திகள் சொல்லுது. ஆயுத தாக்குதல் நடந்ததாக விசாரணைங்க. இதுக்கு முன்னாடியே அந்த பகுதியில் இணைய சேவை துண்டிக்கப்பட்டு போராட்டக்காரர்கள் படிப்படியாக வெளியேற்றிருந்த நிலைமை. ஸோ அதே நேரம் 2 நல்ல விஷயங்களும் இருக்குது. நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் நீட் விவாதம் நடத்த மத்திய அரசு உடன்பாடு சொல்லியிருக்கு. மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திரா எந்த நேரமும் பேச்சுவார்த்தைக்கு தயார்னு மாணவர்களுக்கு ஓப்பன் ஆஃபர் கொடுத்துருக்காரு. பிரதமர் மோடி பக்கமும் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. நீட் தொடர்பான வழக்குகளுக்கு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும்னு. ஸோ ஆனால் அந்த அறிவிப்பை காக்ரோச் ஜனதா பார்ட்டி நிராகரிச்சிட்டாங்க. ஸோ விரைவு நீதிமன்றம் இல்லை, அதனால் கல்வி அமைச்சர் பதவி விலகிறது தான் எங்கள் கோரிக்கைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. பிரதமரோட பதிவுக்கே பதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு தெளிவு. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டார்னு சிலர் நினைக்கிற அளவுக்கு எல்லா பக்கமும் ராஜினாமா வார்த்தை கேட்குது. ஆனால் இது வரைக்கும் அவர் ராஜினாமா பண்ணலை. எல்லாமே கோரிக்கை நிலையில் தான் இருக்குது. அவர் பக்கமும் மௌனம் கலைச்சு எதிர்க்கட்சி மேலே எதிர்த்தாக்குதல் தான் நடத்தியிருக்காரு. நாடாளுமன்றத்திலையும் இதே முட்டுக்கட்டை. பிரதான் விலகிற வரை எந்த விவாதமும் இல்லைங்கிறது தான் காங்கிரஸ் தலைவர் கார்கே நிலைப்பாடு. ஸோ அரசு பக்கம் விவாதத்துக்கு தயார்னு சொன்ன பின்னும் அமளி தொடருது. ராஜினாமா நடந்தால் அன்றைக்கே இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டிலையும் எதிரொலி தொடருதுங்க. சென்னை, சேலம், கோவை, திருச்சி, ஈரோடுன்னு பல ஊர்களில் மாணவர் போராட்டங்கள், சில இடங்களில் கைதுகள். ஸோ பாஜக தரப்பில் இந்த போராட்டத்தோட நோக்கத்தையே கேள்வி கேட்குற எதிர்கதையும் முன்வைக்கப்படுது. அது அவங்க தரப்பு வாதம்.
பதிவு பண்ணி நான் இங்கே வைக்கிறேன் இந்த விஷயத்தை. ஸோ வாங்சுக் நிலைமை நேற்று சொன்னது தான். ஐசியூவில் இருந்துக்கிட்டே உண்ணாவிரதத்தை தொடர்றாரு. ஸோ ரெண்டாவதாக 1500 மிரட்டல் மெயில் கதை, காரணம் கேட்டால் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அமெரிக்கா டெக்சாஸில் வேலை பார்க்குற திருநெல்வேலியை சேர்ந்த சாஃப்ட்வேர் பொறியாளர் சரத் சுப்பிரமணியன் சங்கர் 2023 இருந்து 2025 வரை பள்ளிகள், கல்லூரிகள், அரசியல் தலைவர்கள், போலீஸ் அலுவலகங்கள்னு 1500க்கும் மேற்பட்ட போலி வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல்களை வந்து அனுப்பினதாக குற்றச்சாட்டு. ஸோ லுக் அவுட் சர்க்குலர் போட்டு காத்திருந்து சென்னை விமான நிலையத்தில் இறங்கினப்போ கப்புன்னு பிடிச்சிட்டாங்க. ஸோ மோட்டிவ் என்ன தெரியுமா? முந்தைய திமுக ஆட்சியில் அரசு வேலை கிடைக்கலங்கிற வன்மம் தான் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறதா விசாரணை தகவல் சொல்லுது. திமுக அமைச்சர்கள் அண்ணா பல்கலைக்கழகம்னு குறி வச்சே மெயில் அனுப்பியிருக்காரு. ஸோ இப்போ இவருக்கு பின்னாடி வேறு யாராவது இருக்காங்களான்னு போலீஸ் வந்து விசாரணை விரிவுபடுத்தியிருக்கு. ஒரு வேலை வந்து கிடைக்கல அப்படின்ற கோபம் 1500 நிறுவனங்களை அச்சத்தில் ஆழ்த்தி இப்போது NIA STF வரைக்கும் போயிருக்க உறவுகளே. ஸோ கோபத்தை கீபோர்டில் காட்டினா அது எங்கே கொண்டு போய் விடுங்கிறது இது ஒரு பாடம். மூன்றாவதாக துணை குடியரசுத் தலைவர் ஒரு முக்கியமான வார்த்தை. கோவையில் பேசின துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மாணவர்கள் எல்லோரும் தேசத்தின் ஒற்றுமைக்காக முன்வர வேண்டும்னு சொன்னதோட புதிதாக பொறுப்பேற்ற தமிழக அரசுக்கு சிறிது காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. தேசிய தலைமை நிலையில் இருந்து புது அரசுக்கு இந்த மாதிரி வார்த்தை வர்றது கவனிக்கத்தக்க விஷயமாக நான் பார்க்குறேன். நாலாவது, மற்ற அரசியல் நகர்வுகள் வேகமாக. திமுக தலைவர் ஸ்டாலின் நீட்டுக்கு எதிராக திமுக என்றும் வால் தூக்கி நிற்கும்னு அறிக்கையை விட்டுருக்காரு. ஐயோ, இது உண்மையாகவே நான் வந்து வேணும்லாம் சிரிக்கலைங்க. நீட்டை ஒழிக்கிறாங்க. எப்போது ஆட்சிலாம் விட்டு போய் வீட்டில் உட்காந்து நீட்டை ஒழிக்கிறதுக்கு ஒரு ட்வீட் போட்டுருக்காரு. கடவுளே. ஓகே, அதிமுக பக்கம் பரங்கிப்பேட்டை கச்சா எண்ணெய் திட்டத்துக்கு எதிராக ஜூலை 29 அன்னைக்கு ஆர்ப்பாட்டம்னு EPS அறிவிச்சிருக்காரு. PMKல ஒரு முடிவுங்க. அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் போட்டிருந்த தலைமை உரிமை வழக்கு திரும்ப பெறப்பட்டு தந்தை மகன் சமரசம் ஆகியிருக்கு. பாசமலை பொழிகிறது குடும்பத்தில் போல. ஓகே, அஞ்சாவதாக நீதித்துறையில் ஒரு வரலாற்று மாற்றம். உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு வயது 61ஆக உயர்த்தப்படுதுன்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு வந்திருக்கிறதா பத்திரிகை செய்தி. விவரம் முழுசாக வந்ததும் விளக்கமாக சொல்கிறேன். அடுத்தது முதல்வர். நேற்று முதல்வரோட நாள் முழுக்க தேசிய அறிக்கையும் ஜனநாயகம் சிறப்பு காட்சியும் தான். ரெண்டையும் முக்கிய செய்தி நம்ம முழுசாக சொல்லிட்டேன். அதிகாரப்பூர்வ ஃபீல்டில் வேறு புது நிகழ்வு நேற்று இல்லை. ஸோ வந்ததும் நான் இங்கேயே சொல்கிறேன். நம்ம CM வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனநாயகனில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டாருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் மூவியில். அதே மாதிரி பட் அதுலேயும் அந்த அறிக்கையெல்லாம் அவர் அமைச்சிருக்காருங்க. ஓகே, அடுத்ததாக தவேக அரசின் நகர்வுகள். ஒன்று, சொத்து வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. வருகையில்லா ஆவணப்பதிவு. பதிவு அலுவலகத்துக்கே போகாமல் ஆவணங்களை பதிவு பண்ணுற புது முறைக்கான கலந்தாய்வு கூட்டம் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் ரிப்பன் பில்டிங் நடந்தது. பில்டர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ், வங்கிகள், நிதி நிறுவனங்களுக்கு புது முறையோட டெமோ காட்டி சந்தேகங்களுக்கு பதில் சொல்லப்பட்டது. துறை செயலாளர் குமரகுருபரன், பதிவுத்துறை தலைவர் அருண் சுந்தர், தயானந்த் பங்கேற்றாங்க. சொத்து பதிவுனா வரிசை, தரகர், அலைச்சல்ங்கிற கதை மாற போகிற திட்டம்ங்க இது. ஸோ எப்படி பொதுமக்களுக்கு திறக்கப்படுதுன்னு அறிவிப்பு வந்ததும் விவரமாக நான் நிச்சயமாக சொல்கிறேன். இரண்டாவதாக சென்னைக்கு ஒரு சிறப்பான விளையாட்டு சொத்து திரும்பி வந்திருக்கு. ஸோ சேப்பாக்கம் காமராஜர் சாலையில் இருக்கிற அறிஞர் அண்ணா நீச்சல் குளம் 2.75 கோடியில் முழுதாக புதுப்பிப்பு பண்ணப்பட்டு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேற்று மறுதிறப்பு பண்ணாருங்க. 50 மீட்டர் பெரிய குளம், 25 மீட்டர் வார்ம் அப் குளம், ஸோ புது ஃபில்ட்ரேஷன், AC ஜிம், ஸோ 4 பயிற்றுனர்கள், அதாவது ட்ரெயினர்ஸ். இது தனி நிகழ்வு இல்லை. மதுரை, கரூர், ஓசூர், வேளச்சேரின்னு மாநிலம் முழுக்க 4 நீச்சல் குளங்களுக்கு மொத்தம் 35 கோடிக்கு மேலே ஒதுக்கிடுங்க. ஸோ நீச்சல் கற்றுக்க ஆசைப்படுற பிள்ளைங்க இருக்கிற வீடுகளுக்கு இது ஒரு நல்ல செய்தி இல்லையா? ஸோ மூன்றாவதாக பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு ஒரு அரசு உறுதிமொழி. திருவண்ணாமலை பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையோட போகல உறவுகளே. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கு. 6 புது போக்சோ சிறப்பு நீதிமன்றங்களும் 2 புது DNA ஆய்வகங்களும் அமைக்கப்படும்னு. இப்போ மாநிலத்தில் 3 இடத்துல தான் DNA ஆய்வகம் இருக்குது. அதுதான் வழக்குகள் தாமதமாகிற ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இந்த உறுதிமொழி நிறைவேறுதான் ஃபாலோ நான் பண்ணுறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். பாதிக்கப்பட்டவங்க விவரம் வழக்கம் எப்பவும் போல் இந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன். 4வதாக காமராஜர் காலை உணவு திட்டம் அமலாக்கம் நகருதுங்க.
நேற்று சொன்ன அந்த திட்டத்துக்கு உணவு வழங்குனர் தேர்வு டெண்டர் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒப்பந்த புள்ளி கடைசி தேதி ஆகஸ்ட் 14. ஸோ அடுத்ததாக நம்ம தொடர்கதை. ஸோ தொடர்கதையில் பேசிட்டு வர விஷயங்கள், ஒன்று மார்கண்டேயன் வழக்கு, ஒரு கதவு அடைச்சி இன்னொரு கதவு திறந்திருக்கு. நேற்று சொன்ன அந்த 2 மனுவில் முடிவு வந்துருச்சுங்க. தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிருச்சு. உடனே வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போச்சு. அங்கே மூத்த வழக்கறிஞர் வில்சன் வச்ச வாதம், நோட்டீஸ் கொடுக்காமல் நேரடியாக கைது பண்ணது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் மீறல். ஸோ கைது உத்தரவை ரத்து பண்ணி ஜாமீன் கொடுக்கணுங்கிறது கோரிக்கையாக வச்சார். காவல்துறை தரப்புக்கு பதில் சொல்ல அவகாசம் கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்த விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 27. ஸோ அன்றைக்கி என்ன நடக்குதுன்னு அன்றைக்கே சொல்கிறேன். திரும்பவும் அவரை போய் பொட்டிப்பாமான்னு ஜெயிலுக்குள்ளே உட்காருன்னு அமுச்சு விட்டாங்க. அவர் கன்றாவியாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. உள்ளே ரொம்ப வசதியாக இருக்குப்பா, உள்ளெல்லாம் ஒரு ஜெயில் மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு மேய்க்கிறது எருமை, அதில் பெருமை. கடவுளே நீங்களாம். ரெண்டாவதாக காவேரி அரசியல் பக்கமும் விவசாய பக்கமும் நான் சொல்கிறேன். நேற்று சொன்ன தண்ணீர் இல்லை நிலவரத்துக்கு 2 புது எதிர்வினைங்க. முன்னாள் பேரவைத் தலைவர் அப்பாவு ஒரு கூர்மையான கேள்வி கேட்டிருக்காரு. கர்நாடகாவிடம் தண்ணீர் கேட்பதை தடுப்பது யாருன்னு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தாவேகா அரசு கேள்வி கேட்டதை எதுவாக இருந்தாலும் அப்படியே பதிவு பண்ணிடுறேன். அரசு பக்கம் என்ன பதில் வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்னொரு பக்கம் மேகதாது விவகாரத்தில் நடுவர் மன்றம் அமைக்கிற முடிவை டெல்டா விவசாயிகள் நிராகரிச்சிருக்காங்க. பேச்சுவார்த்தை பேரில் காலம் தாழ்த்துறது தான் நடக்குங்கிற அச்சம் அவங்களோட, அதனால தான் நிராகரிச்சிருக்காங்க. ஸோ ஜூலை 28 ரிவ்யூவுக்கு இந்த 2 அழுத்தமும் சேர்ந்தே வந்து போகுதுங்க. ஸோ அடுத்ததாக எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட். ஸோ நேற்றைய அதிகாரப்பூர்வ அறிக்கைகளில் இருந்து முதல்ல உங்கள் ரேஷன் அரிசி எங்கே போகுது, நான் சொன்னேன் இல்லையா, வியாசர்பாடி கொடுங்கியூர் பக்கம் நடந்த ரோந்தில் ஒரு நியாய விலை கடை உரிமையாளரோட வீட்டிலேயே 300 கிலோ ரேஷன் அரிசி கடத்தலுக்கு தயாராக இருந்ததை கண்டுபிடிக்கப்பட்டு 3 பேர் கைது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கடை சேல்ஸ்மேனும் அடக்கம். ஸோ முக்கிய நபருக்கு ஏற்கனவே 2 அரிசி கடத்தல் வழக்கு இருக்குது. இப்போது பெரிய கணக்கை வந்து கேளுங்க. இந்த வருஷம் மட்டும் தமிழ்நாட்டில் ரேஷன் அரிசி கடத்தலில் 2520 வழக்கு, 9,52,082 கிலோ அரிசி வந்து பறிமுதல், 153 வாகனங்கள், 1526 கைது, 10 பேர் மேலே வந்து கூண்டாஸ் தடுப்பு சட்டம். அரிசி அதாவது ஏழை மக்களுக்கு போக வேண்டிய கிட்டத்தட்ட 10 லட்சம் கிலோ அரிசி வந்து பார்த்தீங்கன்னா வழி மாறி பிடிப்பட்டிருக்கு உறவுகளே. ஸோ பிடிப்படாதது எவ்வளோன்னு யோசிங்க. ஸோ உங்கள் பகுதி ரேஷன் கடையில் முறைகேடு தெரிஞ்சால் அரசோட பிடிஎஸ் புகார் எண் 1967 இல்லைனா 1800-425-5901 இந்த திரையில் காமிப்பாங்க. கட்டணமே இல்லைங்க, இலவசம்தான். ரேஷன் கடையில் ஏதாவது பிரச்சனைனா இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கூப்பிடுங்க. 42 கிலோ கஞ்சா வளையம் ஒடிசாவில் இருந்து கொள்முதல் பண்ணி சென்னையில் விற்பனை பண்ணிட்டு இருந்த வளையம்ங்க இது. 5 பேர் கைது, 42 கிலோ கஞ்சா, ஆட்டோ, 6 செல்போன்கள் பறிமுதல், முக்கிய நபர் கொலை முயற்சி உட்பட 11 வழக்குகளில் இருக்கிற ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டா. ஸோ மூணாவதாக 2400 போதை மாத்திரைகள். ஓட்டேரி பக்கம் ரகசிய தகவல் அடிப்படையில் நடந்த சோதனையில் 2400 வலி நிவாரண வகை போதை மாத்திரைகளோட 3 பேர் வந்து கைது. இதுலேயும் முக்கிய நபர் 9 முந்தைய வழக்குகளில் உள்ளவர் ஒருத்தர் தப்பியோட்டம். தேர்தல் நடக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர் தான் அதிகமாக இருக்காங்க, வெளியில் விடாதீங்க. இதெல்லாம் ஜட்ஜு தான் பார்த்துட்டு இது ப்ரீவியஸ் கேஸ் இருந்ததுன்னா ஒரு 10 வருஷம் உள்ளே போட்டுனவங்களே, இல்லைனா வந்து கஷ்டம். ஸோ நாலாவது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி 100 கோடி மோசடி வழக்கில் புது கைதுகள். பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய கதைங்க இது. நேற்று முந்தானேத்து சொன்ன அந்த போலி தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் வழக்கில் மேலும் 2 பேர் கைதுங்க. பள்ளிகளுக்கும் மோசடி தலைவருக்கும் இடையில் தரகு வேலை பார்த்தவங்க இவங்க. ஸோ முக்கிய குற்றவாளி ஏற்கனவே கூண்டா சட்டத்தில் தடுப்பு காவலில் இருக்கார். வழக்கோட அளவு பாருங்கள், 61 வங்கி கணக்குகள் வந்து முடக்கம், 190 சாட்சிகள். ஸோ அரசு அனுமதி, அங்கீகாரம், அதுக்கப்புறம் தர உயர்தல்னு வாக்குறுதி சொல்லி பள்ளி நிர்வாகங்கள்கிட்ட வசூலுங்க. கடைசியில் அந்த பணத்தோட எடை விழுறது பெற்றோர் கட்டுற அந்த கட்டணத்தில் தான். அதனால தான் இந்த வழக்கை தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 5 சைபர் வலயங்கள் மேலே பல மாநில வேட்டை. சிசிபி சைபர் கிரைம் பிரிவோட 6 சிறப்பு குழுக்கள் பல மாநிலங்களில் நடத்துகிற நடவடிக்கையில் 14 பேர் கைது. பிடியாணையில் இருந்த இன்னும் 4 பேர் பிடிப்பட்டாங்க. சிம்மு, கார்ட்ஸு, லேப்டாப்ஸு, போலி முத்திரைகள், வங்கி ஆவணங்கள் வந்து பறிமுதல். எந்த மாநிலத்தில் ஒழிஞ்சாலும் சட்டப்படி நடவடிக்கைங்கிறது ஆணையரோட அறிக்கை. இந்த வழக்கோட முழு விவரங்கள் தெளிவாக கிடைச்சதும் சொல்கிறேன். வழக்கமான சினைவூட்டல் சைபர் மோசடினா உடனே 1930. ஸோ மீது வழக்குகளை ஒரே ஓட்டத்தில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன்.
பிரிந்த மனைவி வீட்டுக்கு கத்தியோட போய் மிரட்டினவர், காதலியை தாக்கி மிரட்டினவர், தாய்க்கு ஆபாச மெசேஜ் அனுப்பினதை எதிர்த்து 18 வயது இளைஞனுக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்னு பெண்கள் தொடர்பான 3 வழக்குகளில் 3 கைது. பாதிக்கப்பட்டவங்க விவரம் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியும். 181-112 எப்போவுமே நினைவில் இருக்கட்டும். பெண்கள் 181 நம்பரு, 112 2 நம்பர். ஸோ அது தவிர ஐஃபோன் திருட்டில் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் கைது, 2 ஃபோன் மீட்பு, பைக் திருட்டில் 2 கைது, வாகனம் மீட்பு, பழைய வழக்குகளில் தலைமறைவாக இருந்த 2 பேர் பிடியாணையில் கைது. மொத்தமாக ஒரே நாளில் 12க்கும் மேற்பட்ட அறிக்கைகள், 30க்கும் மேற்பட்ட கைதுகள். இதெல்லாம் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள். கைது என்பது குற்றச்சாட்டு நிலைதான், முடிவை எப்போதும் போல நீதிமன்றம் தான் சொல்லும். அடுத்தது மக்கள் கோரிக்கை. நேற்று சொன்ன குன்னூர் ஈசல் பிரச்சனைக்கும் தஞ்சை மின்சார குறுவை பாதிப்புக்கும் இன்னும் அதிகாரப்பூர்வ பதில் வரல. ரெண்டும் ஃபாலோவில் தான் இருக்குது. பேரூராட்சியும் மின்வாரியமும் பதில் சொல்லணும். உங்கள் ஊரில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் வாய்ஸ் நோட் அனுப்புங்க எப்படின்னு குடும்ப பேச்சில் சொல்கிறேன். அடுத்ததாக நாளை என்ன, வர நாட்கள். ஸோ இன்றைக்கி ஜூலை 24 ஹஜ் 2027 விண்ணப்பத்துக்கு கடைசி நாள் இரவு 11:59 வரை. hajcommittee.gov.in காத்திருக்காதீங்க, அப்ளை பண்ணுங்கள். ஜூலை 27 மார்கெட்லேன் உயர்நீதிமன்ற விசாரணை. ஜூலை 27 29 EDII ட்ரோன் பயிற்சி கிண்டி. ஜூலை 28 காவிரி ரிவ்யூ கூட்டம், கர்நாடகா பதில் தெரியும். ஸோ வேறு தொடர்பான ஆஜரும் அன்னைக்கு தான். ஜூலை 29 பரங்கிப்பேட்டை கச்சா எண்ணெய் திட்டத்துக்கு எதிரான அதிமுக ஆர்ப்பாட்டம். ஜூலை 30 12ஆம் வகுப்பு சான்றிதழ் ப்ளஸ் ஹஜ் குழுக்கள் ப்ளஸ் அந்த திருநாய் வழக்கு. ஜூலை 31 பொருளாதார கணக்கெடுப்பு கடைசி நாளுங்க. se.census.gov.in மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகஸ்ட் 3 பழனி ஆஜர் ப்ளஸ் மார்கண்டேயன் காவல் காலம் முடிவு. ஆகஸ்ட் 5-6 பட்ஜெட் ப்ளஸ் வேளாண் பட்ஜெட். ஆகஸ்ட் 14 காமராஜர் திட்ட டெண்டருக்கு கடைசி நாள். அடுத்து நம்மளுடைய குடும்ப பேச்சு. தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல், மதியம் 12 மணிக்கு அரசியல் மேடை. இதுதான் நம்மளுடைய அட்டவணை. உறவுகளின் குரல் திரையில் தெரிகிற நம்பருக்கு உங்கள் ஊர் பிரச்சனையை வாய்ஸ் நோட்டாக அனுப்புங்க. வந்ததும் உடனே நியூஸ் கார்டு தயார் பண்ணி யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு எல்லா தளத்திலையும் நாங்கள் போடுவோம். அது அப்படியே அரசு பார்வைக்கு போகும். அதே மாதிரி உறவுகளே, நான் இவ்வளோ நாள் சொல்ல மறந்துட்டேன், இப்போ நான் சொல்கிறேன். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ஐடிக்கு நான் போட சொல்கிறேன். அதை பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது யூடியூப் வேறு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோடைய மாடியூலே வேறு. ஒரு நாளைக்கு 30, 40, 50க்கும் மேற்பட்ட நியூஸ் நம்ம அதில் போட்டுகிட்டே இருப்போம். ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சேனலாக இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு அப்டேட்ஸ் வரும். அதனால் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் 3 ஐடியுமே போட சொல்கிறேன். எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது எது வசதியாக இருக்கோ மறந்துடாதீங்க. இது நவீனுடைய அன்பு வேண்டுகோள். ஸோ முழுசாக பார்த்தனுடைய உறவுகளுக்கு எப்பவும் போல நன்றி. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். நான் உங்கள் சிபி நவீன். மீண்டும் உங்களை மதியம் 12 மணிக்கு அரசியல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். See you.